3D print வீடியோல டைம் லாப்ஸ் வீடியோலாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அழகா இருக்கும். வியூஸும் பாத்தீங்கன்னா நல்லா போயிருக்கும். சரி நம்ம டைம் லாப்ஸ் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு செட் பண்ணி வச்சோம்னா அதோட ஹெடர் பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க பிரிண்ட் பண்ண வேண்டிய மாடலை பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்லைசர்ல கொண்டாதுங்க. அதை பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா வச்சுங்க. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணீங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 2 mm 3 mm இருக்கிற மாதிரி இந்த மாடல் பிரிண்ட் எவ்வளவு ஹைட் இருக்குதோ அதே ஹைட்டுக்கு சிலிண்டரோட ஹைட்டும் வைக்கணும். நீங்க நார்மலா வீடியோ ரெக்கார்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணலாம். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சர்க்கிள் பாத்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். ஒவ்வொரு லேயர் முடிகிறப்பையும் பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் பிரிண்ட் பண்றதுக்காக இங்கிட்டு வந்துட்டு போகும். அந்த ஃப்ரேம் மட்டும் தான் நமக்கு தேவை. டைம் லாப்ஸ் வீடியோவா எடுத்தோம் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா இது 4 மணி நேரம் பிரிண்ட் ஆனா 6 நிமிஷமா வீடியோவா இருக்குது. கொஞ்சம் அவுட்புட்டும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா. டைம் லாப்ஸ் வீடியோவாவே எடுத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா tnmp.in அப்படிங்கிற வெப்சைட் போய்க்கிங்க. ஆட்டோமேட்டிக்கா எடிட் பண்றதை பத்தி இந்த வெப்சைட்டை பத்தி ஆல்ரெடியே நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பாக்குறதுனால பாருங்க. டைம் லாப்ஸ் டூல் இந்த பேஜுக்கு வந்துங்க. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுலயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. டைம் லாப்ஸ் வீடியோவா எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த வீடியோ எடுத்துங்க. அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் ஸ்கிப் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 12 இருக்கிற மாதிரி வச்சுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அவுட்புட் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா எடுத்தவனே பாத்தீங்கன்னா சேவ் ஜூன் செலக்ட் பண்ண சொல்லுது. சேவ் ஜூன் அப்படின்னா இந்த ஹெட்டர் பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறப்ப நமக்கு போட்டோ வேணும் அப்படின்னு கேக்குது. எனக்கு இந்த சிலிண்டர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு நேரா இருக்கிறப்ப எனக்கு போட்டோ தேவைப்படுது. சேவ் ஜூன் அதை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்டர் ஹெட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சேவ் ஜூன் செலக்ட் பண்ணவனே நம்ம இந்த கர்சர் இங்கிட்டு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா டிரா பண்ற ஆப்ஷன் மட்டும் தான் காட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ற மாதிரி காட்டும். இப்படி மூவ் பண்றதுக்கு எப்ப நமக்கு ஹெட்டர் பாத்தீங்கன்னா இங்கிட்டு வருதோ, இப்ப எனக்கு இந்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஹெட்டர் இங்கிட்டு வந்துருச்சு. இந்த ஹெட்டர் பாத்தீங்கன்னா இந்த சேவ் ஜூன் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் செலக்ட் பிரிண்டர் ஹெட் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம பிரிண்டர் எது, பிரிண்டரோட ஹெட் எது அப்படின்னு டிரா பண்ணணும். டிரா பண்றது பாத்தீங்கன்னா சேவ் ஜூன்ல எப்ப டிரா பண்றோமோ அப்பதான் ஓகே ஆகும். நம்ம பாட்டுல சேவ் ஜூன் இங்க வச்சுக்கிட்டு இந்த ஆப்ஜெக்ட் இங்கதான் இதான் பிரிண்டர் ஹெட்டர்னு இங்கே டிரா பண்ணா ஓகே ஆகாது. இப்ப நீங்க டெஸ்ட் ஜூன் டிடெக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்னு காட்டும். நீங்க இதை விட்டுட்டு சேவ் ஜூனை விட்டுட்டு வெளியே டிரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது எரர் தான் காட்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹெட்டர் இந்த இடத்துல வருதோ அப்பெல்லாம் கிரீன் கலரா இங்க மாறதை நீங்க பார்க்கலாம். அப்படியே ஒவ்வொரு டைம் வர்றப்பையும் 5 வேலிட் ஃப்ரேம் ஃபவுண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமா ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போதைக்கு அதுல இருக்க செட்டிங்கே போதும். ஃப்ரேம் ஸ்கிப் ரேட் மட்டும் மாத்திங்க. லென்த்தான வீடியோவா இருக்குன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. ஏன்னா பாதி இது வந்தவனே 500 ஃப்ரேம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா. இன்னொன்று கவனிக்க வேண்டியது, இந்த ஹெட்டர் இங்க வந்தப்பயும் உங்களுக்கு அந்த கிரீன் கலர் மாறல அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா இங்க பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஹெட்டர் இதை மூவ் பண்ணி இந்த ஃப்ரேம் எப்ப இங்கிட்டு வருது இந்த இதுல வருதுங்களா, என்ன காரணம் அங்க டிடெக்ட் ஆகாம இருக்கிற கிரீன் கலரா மாறாம இருக்கிற காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு லேயர் ஆட் ஆகிறப்பையும் இந்த பிரிண்டர் ஹெட் பாத்தீங்கன்னா ஹைட் மேல ஏறிக்கிட்டே போகும். அப்போதைக்கு நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிற அந்த ரெட் கலர் மார்க்கருக்குள்ள வராம போயிடும். அப்படி வராம போறப்பதான் நமக்கு கிரீன் கலர் வராம இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இப்படி ரெசியூம் பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த ஹெட்டரை இந்த இடத்துல கொண்டாந்துட்டு மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கணும். எப்ப கிரீன் கலர் இண்டிகேட்டர் இந்த இடத்துல வந்தும் காட்டாம இருக்குதோ அப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணிட்டு இந்த இதை டிரா பண்ணணும். மறுபடியும் செலக்ட் பிரிண்டர் ஹெட் கொடுத்து இப்படி டிரா பண்ணிட்டு மறுபடியும் ரெசியூம் அப்படின்னு கொடுத்தனா இப்ப வர்றப்பெல்லாம் நமக்கு கிரீன் கலர் காட்டும். இது ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த இதுல நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீடியோ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஃப்ரேமா எக்ஸாக்ட் பண்ண நீங்க இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. எனக்கு 500 ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் வந்துட்டாலும் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிரும். வீடியோ முடிஞ்சிருச்சுனாலும் 500க்குள்ள இந்த வீடியோ ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா. வீடியோ மேக் பண்றது எக்ஸாக்ட் பண்ற ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அதனால இதை பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளீன் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத அதிகமா வச்சுங்க. நம்ம வீடியோ முடிகிற வரலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாக்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரெட் கலர் வருது. இது ஹைட் கம்மியா இருக்க மாடல்ஸ்னால நமக்கு வருது. என்ன பாத்தீங்கன்னா ஹைட் போக போக அது காணாம போயிடும். இப்ப எனக்கு ஓகே ஆயிடுச்சு. ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் 97 ஃப்ரேம் இதுல இருந்து எடுத்திருக்குது. கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஃப்ரேம். ஓகேங்களா. ஹெட்டர் இந்த சைடா இருக்கும்போது ஆப்ஜெக்ட் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி. இதுல உங்களுக்கு ஏதோ தப்பி தவறி 1-2 ஹெட்டர் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி நீங்க கீழே ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க டெலீட். அதை கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துக்கு கரெக்டா மேட்ச் பண்ணிடுது. கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டணும். ஓகேங்களா. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா அவுட்புட் MP4ல குவாலிட்டி பாத்தீங்கன்னா கம்மியா தான் கிடைக்குது. அதனால WPM அப்படிங்கிற ஃபார்மேட்ல நான் செலக்ட் பண்ணிட்டு இதை
கிரியேட் கிளீன் டைம் லேப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்றேன். உங்களுக்கு MP4ல வேணும்னாலும் எடுங்க, ஆனால் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வீடியோ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ரொம்பவே அழகா இருக்குதுங்களா? இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.